இன்றைய நாளில் ஏசாயா தீர்க்கதரிசனி புத்தகம் 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் விசுவாசிக்கிற கோணலானதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக மாறிடும். அல்லேலூயா. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கோணலும் மாடலுமாக இருக்குதோ செம்மையாய் மாற்றுகிற நாட்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதற்கு பின்னணியை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாருங்க? கோரேஸை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? டக்குன்னு கையை தூக்கிடுங்களேன். அல்லேலூயா. கோரேஸை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். செய்தியுடைய டைட்டிலே கோரேஸ் தான். அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா யாருங்க? பேர் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். கோரேஸ். போன வாரம் பார்த்த கதாபாத்திரம் பேர் என்னது? அக்சால். சூப்பர். இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம்? கோரேஸ் என்ற ஒரு ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். கோரேஸை குறித்து ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த செய்திக்கு நேராக நம்ம பண்ணுவோம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ். தாவீது வாழ்ந்தார். தாவீதுக்கு பிறகு யார் வந்தது? சாலமோன். சாலமோனுக்கு தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வந்தார். சாலமோனுக்கு அப்புறம் பிறகு ராஜ்யம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. நான் ரொம்ப டெப்த்தாக போனால் ரொம்ப நேரம் ஆகும். நான் மேலெட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆய் பிளக்கப்பட்டது. ஒன்று யூதா, 2வது இஸ்ரவேல். 2 ராஜ்யங்களாய் பிரிக்கப்பட்டது. அப்போது வந்த ராஜாக்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு கொடுத்துட்டார். 70 வருஷம். தாவீது இருந்தான், சாலமோன் இருந்தான். சாலமோன் போன பிறகு நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. ராஜ்யம் 2ஆய் பிளக்கப்பட்டது. யூதா, இஸ்ரவேல். அப்போ இருந்த ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனையிலையும் களியாட்டங்களிலும் எல்லா காரியங்களையும் பண்ண உடனே கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? பாபிலோனுடைய சிறையிருப்பில் 70 வருஷத்தை ஒப்பு கொடுத்துடுறார். அல்லேலூயா. சிறையிருப்பு முடிந்த உடனே மக்கள் அங்கேருந்து மீட்டு எடுக்கணும். இந்த நேரத்தில் தான் பெர்சியான்ற ஒரு சின்ன பகுதியில் ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு நிறைய மனைவிகள். அதில் ஒரு மனைவியில் பிறந்த ஒரு பையன்தான் யார்? கோரேஸ் என்ற ஒரு சின்ன குழந்தை. நம்ம ஊர்லேயும் பிறந்த உடனே இப்போது நிறைய மதத்தினாரை என்ன பார்ப்பாங்க? ஜாதகம் பார்ப்பாங்க. அப்படி ஜாதகம் பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் வேதத்தின் ஆராய்ச்சியினுடைய புத்தகத்தில் உண்டு. ரெஃபரன்ஸில் நிறைய இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்டு. ஆனால் பைபிளில் நீங்கள் வசனத்தில் நீங்கள் தேட முடியாது. அந்த குழந்தை பிறந்த உடனே தகப்பனாருக்கு அது சரியான குழந்தை இல்லைன்னு ஜாதகம் சொல்லுது. உடனே அந்த குழந்தைய தகப்பனார் சொல்கிறாரு, இதை கொல்லுங்க. எதை? கோரேஸை கொலை செய்யுங்கன்ற ஒரு கட்டளை இடுகிறார் ராஜா. அவங்க அப்பா ஒரு ராஜா, பெர்சியாவுடைய ராஜா. கோரேஸ் என்றால் எழுதி கொள்ளுங்க. கோரேஸ் என்றால் இழிவானவன், அருவருப்பானவன், ஏழ்மையானவன், மகிழ்ச்சியற்றவன், துயர் மிகுந்தவன். கோரேஸுடைய மீனிங் என்னதுங்க? ஏழ்மையானவன், இழிவானவன், அருவருப்பானவன், மகிழ்ச்சியற்றவன், துயர் மிகுந்தவன். ராஜா தான் பையனுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கிறாரு? கோரேஸ். அதனால தான் நம்ம யாரும் கோரேஸ் என்ற பேரை குழந்தைங்களுக்கு வைக்கிறது இல்லை. வெறும் ஜானு, பேதுரு. அப்பொழுது தாய் என்ன பண்ணுறாரு? இந்த குழந்தையை ஒரு மெய்ப்பெண்ணிடம் கொடுத்து வளர்க்க அனுப்பிடுறார். அப்படி வளர்க்கப்பட்ட ஒருத்தர் தான் யார்? கோரேஸ் என்ற ஒரு ராஜா. ஆனால் கர்த்தர் எப்படி அவனை அழைக்கிறாரு? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவிலே நிறைய பேர் அழிக்க நினச்சாங்க, ஆனால் வளர்ந்து நிற்குதுங்க. அல்லேலூயா.
நிறைய குழந்தைய சொல்ல, நான் கருவிலே அழைக்க நினச்சேன், ஆனால் அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. அல்லேலூயா. ஆனால் இந்த குழந்தை பிறந்தது தகப்பனாரால் கொல்லப்பட இருந்தப்பட்ட குழந்தைய தாய் என்ன பண்ணுறா, ஒரு மேய்ப்பனிடம் கொடுத்து வளர்க்க சொல்கிறார். அல்லேலூயா. தகப்பனால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட சைல்டு ஆனால் கர்த்தருடைய பார்வையில் தீர்மானங்களோடு வளர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனிடம் கொடுத்து அந்த கோரேஸை வளர்க்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில் கோரேஸ் இழிவானவன். இன்றைக்கி மனுஷனுடைய பார்வையில் நம்ம யார் சொல்லுங்களேன்? இழிவானவன், மகிழ்ச்சியற்றவன், துயர் மிகுந்தவன். நமக்கு நிறைய டைட்டில் வைப்போம். வைக்கிறாங்களா இல்லையா? கணவனை இழந்தா ஒன்று, இதை இழந்தா ஒன்று, அதை இழந்தா ஒன்று, செல்வம் இழந்தா ஒன்று, எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கோரேஸ் எப்படி அழைக்கப்பட்டான்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அதுக்கு முன்னாடி வசனம் வாசித்து பாருங்க, 44, 28 வாசிங்க. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். யாருங்க சொல்றா? கர்த்தர் சொல்றாருங்க. எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிற கோரேஸ். அல்லேலூயா. ஆனால் தகப்பன் என்ன சொன்னா, இந்த குழந்தை எனக்கு வேணாம், இதை சாவடிச்சிருங்கன்னு சொன்ன குழந்தைய கர்த்தர் பார்வையில் சொல்லார், எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவன். அல்லேலூயா. எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவன், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். இப்போ அங்கே 70 வருஷம் முடியுதுங்க சிறையிருப்பு. எங்கே? பாபிலோனில் 70 வருஷம் முடியுது. இப்போ கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, கோரேஸை வச்சு தான் அந்த 70 வருஷம் அந்த மக்களை எடுத்துன்னு எங்கே வரணும்? எருசலேமுக்கு மறுபடியும் வரணும். இதுதான் தீர்மானம். கர்த்தர் எப்பயோ சொல்லிட்டார், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, 90 ஏதோ ஆண்டுகளுக்கு முன்பாக. கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, கோரேஸை வச்சு தான் இந்த மக்களை மறுபடியும் விடுதலை செய்து எருசலேமுக்கு கொண்டு வரணும். கொண்டு வர்றது மட்டும் இல்லை, எருசலேமில் இடிக்கப்பட்ட ஆலயங்களை மறுபடியும் கட்டணும். யாரை வச்சு? கோரேஸை வச்சு தான். பக்கத்தில் தட்டி சொல்லணும், உன்னை வச்சு தான் உன் குடும்பத்தை கட்டுவார். அல்லேலூயா. உன்னை வச்சு தான் புதிய சீயோன் சபையை கட்டுவார். அல்லேலூயா. அவன் இல்லாதவன், இழிவானவன், துயர் நீந்தவன், மகிழ்ச்சியற்றவன், புறம்பானவன். ஆனால் கோரேஸை வச்சு தான் எது கட்டப்பட்டது? ஆலயம் கட்டப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேங்க, நம்மளை வச்சு கர்த்தர் ஆலயத்தை கட்டுவாருங்க. அல்லேலூயா. அவங்க அப்பா கொலை செய்ய நினைத்த குழந்தையை வைத்து எருசலேம் மறுபடியும் கட்டப்பட்டது. உங்களை வைத்து கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார். திருப்பியும் கட்டணும்னா 2 விஷயம் அவன் பண்ணணும். ஒன்று, அவன் பெர்சியாவிலேருந்து நேராக பாபிலோனுக்கு போய் மக்களை சிறையிருப்புலேருந்து கொண்டு வரணும். 2வது, நகரத்தையும் ஆலயத்தையும் கட்டணும். இது 2 வேலை யார்கிட்ட இருக்குது? இப்போது கோரேஸ் கிட்ட இருக்குது. இவன் யார்கிட்ட வளர்க்கப்படுகிறான்? ஒரு மெய்ப்பெண் கிட்ட வளர்க்கப்படுறான். மெய்ப்பெண் கிட்ட இருக்கிறவங்ககிட்ட காசும் இருக்காது, பதவியும் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்களால் எல்லாத்தையும் கட்டுவீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அப்போ தான் உன் வீட்டை கட்ட முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ உன் வீட்டை கட்டுவாள்னு எழுதியிருக்கிறது. உங்ககிட்ட அபிஷேகம் இருந்தால் தான் நீ கட்டுவ, இல்லைனா உன் கைகளால் இடித்து போடுவாய். இப்போ அவனுக்கு என்னன்னா, போயிட்டு பாபிலோனில் போய் மக்களை கொண்டு வந்து எருசலேமில் ஆலயத்தையும் நகரத்தையும் கட்டணும். இந்த பொறுப்பு யாருக்கு? திட்டம் யார் மேலே இருக்குது? கோரேஸ் மேலே இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையில் அவர் சொல்கிறார், 28 சொல்கிறாரு, நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, உன் குடும்பத்தை நீ கட்டுவ. அல்லேலூயா. இந்த வார்த்தை எடுக்கும்போது கர்த்தர் என்னை பார்த்து சொல்ல, நீ ஆலயத்தை கட்டி முடிப்ப. அல்லேலூயா. ஒரு கோரேஸாய் நான் நின்று கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்டி முடிப்பார். நீங்கள் எல்லாம் சொல்ல, என்னை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்டி முடிப்பார். அல்லேலூயா. என்னை கொண்டு என் குடும்பத்தை கட்டி முடிக்கிற தேவன். அவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், தகப்பனுடைய பார்வையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன், தாயுடைய பார்வையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன். ஒரு மெய்ப்பனுடைய கையில் கொடுத்து வாழ்க்கையை தொடர்றாங்க குழந்தையிலிருந்தே. ஆனால் ஒரு நாள் அவன் ஆலயத்தை கட்டி முடித்தான்.
அல்லேலூயா. இப்போ அவர் வளர்ந்துட்டாரு. இங்கேருந்து எங்கேருந்து போய் பாபிலோனில் போய் சண்டை போட்டு, ஏன்னா 70 வருஷம் முடிச்சா அவன் அனுப்பிட மாட்டான் அடிமைகளை. என்ன பண்ணுவான், சிறையிருப்பில் இருக்கவங்க கண்டினியூ பண்ணுவான். ஆனால் இவருடைய வேலை என்ன, அவங்கள மீட்டு எடுத்து வந்து திரும்பியும் எருசலேமை கட்டணும். கையில் பைசா இல்லை, ஆளுங்களும் இல்லை. ஆனால் யார் கையில் பொறுப்பு இருக்கு? கர்த்தர் என்ன சொல்றார், எனக்கு பிரியமானவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறார், உன்னை வைத்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். கோரேஸ் கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. நான் திருப்பி திருப்பி வாசித்து பார்த்தேன். கோரேஸ் கிட்ட எதுவுமே, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இருந்தது, கர்த்தருடைய அபிஷேகம் மட்டும்தான் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு பிரியமானவராக இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு பிரியமானதாக இருக்கணும்னு நினைக்கிறோம். உண்மையா இல்லையா? இவங்களுக்கு பிரியமாக இருந்தால் இது நடக்கும், பாஸ்டருக்கு பிரியமாக இருந்தால் இது நடக்கும், இந்த சகோதரிக்கு பிரியமாக இருக்கலாமா, இருக்கட்டும். அதை காட்டிலும் யாருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும்? தேவனுக்கு. தேவன் சொல்லணும், கர்த்தர் சொல்லணும், ஆவியானவர் சொல்லணும், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள். அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வரணும்? அவர்கிட்ட இருந்து வரணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாயில் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் யாருடைய வாயில் இருக்கணும்? கர்த்தருடைய பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவருக்கு பிரியமாய் வாழ், அவருக்கு பிரியமாய் வாழணும். இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கு பிரியமாக நம்ம எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மாத்திரமா இல்லையா? அவங்களுக்கு இது பிரியம்னா இதை மாற்றிக்கிறோம். இல்லை, அவருக்கு பிரியமானது. அதனால தான் சொல்கிறாரு, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுவகர் நான். அப்போது 2 விஷயத்தில் அவன் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஒன்று பிரியமாக இருந்தான், 2வது அவருடைய அபிஷேகம் கோரேஸ் மேலே இருந்தது. இப்போ இவர் கிளம்பி போகிறாரு. மெய்ப்பொன்கிட்ட வளர்ந்த ஒரு கோரேஸ் எங்கே போகிறாரு? பாபிலோனுக்கு போய் சிறையிருப்பில் இருக்கிற மக்களை மீட்டுட்டு ரிட்டன் வரணும். கிளம்பி போகிறாரு. பாபிலோன்றது மகா பெரிய நகரம். நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஒரு குட்டி நகரம் இல்லை. இவன் பெர்சியாவுக்கு சின்ன ஒரு இடத்துக்கு ராஜாவாக இருந்தவன் அவங்க அப்பா. ஆனால் பாபிலோன் ரொம்ப பெரிய மகா நகரம். அந்த நகரத்தில் போய் மக்களை மீட்டு எடுத்து கொண்டு வருகிற வேலை. பாபிலோனை பற்றி நிறைய பேர் நிறைய செய்தியை கேட்டிருப்போம். அதோடைய காம்பவுண்டே எத்தனையோ சொன்னாங்க, 70 அடி உயரமாக. அதுக்கு மேலே 100 அடிக்கு கோபுரம் வைத்திருப்பார்களாம். அதோடைய காம்பவுண்டுடைய அகலமே 50 அடி இருக்குமா. அப்போனா நான் நினைக்கிறேன் ஒரு 20-10 கார் ஒரே நேரத்தில் போக முடியும். அத்தனை பெரிய அகலமான ஒரு இடத்த போய் அவன் அட்டாக் பண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்ய அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் சொல்கிறார், கோரேஸை வச்சு தான் ஆலயம் கட்டப்படும். ஃபஸ்ட்டு சாலமனை வைத்து கட்டினாங்க. 2வது ஆலயம் யாரை வைத்து? கோரேஸை வைத்து. இந்த காலை வேளையில் யார் யாரெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை வைத்து தான் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை உன்னை வைத்து தான் கட்டி முடிப்பார். அவருடைய பிளானும் திட்டமும் தீர்மானமும் வேறு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்வ, உன்னால் செய்ய முடியாதெல்லாம் அவரால் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. கோரேஸ் கிட்ட அவர் சொல்லலை இதெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு. ஆனால் அவனை வைத்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஏன்னா அவனுக்கு பிரியமான கோரேஸ், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அல்லேலூயா. இப்போ பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா, ஜெயித்தாதான் எருசலேம் நகரமும் ஆலயமும் கட்டப்படும். அந்த சாம்ராஜ்யம் ரொம்ப பெரிய சாம்ராஜ்யம். அதான் சொன்ன பாருங்க, காம்பவுண்டை மட்டும் சொன்னேன், உள்ளே போவேன்னு அவனால் முடியாது. புறப்பட்டு செல்றான், போகிற வழியில் இருக்கிற எல்லா நகரம் இவனை வரவே இருக்குது. சாம்ராஜ்யத்தை ஜெயித்துட்டு மக்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்தால் தான் எருசலேம் கட்டப்படும். அங்கே தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிடுகிறார். காம்பவுண்ட் வரைக்கும் போயிடுறாங்க. அங்கே யூப்ரட்டிஸ்ன்னு ஒரு நதி இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, பைபிளில் படித்து பாருங்கள். ஒரு நதி அந்த காம்பவுண்டு அவங்க உள்ளே போய் அவங்க நகரத்துக்குள்ளே போய் திருப்பியும் வெளியில் போகுமா. ஒரு கால்வாய் அந்த பாபிலோனுடைய உள்ளே போகும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற இவன் ரூட்டை மாற்றி வரான். கர்த்தர் அதை வத்த பண்ணிடுறார்.
அல்லேலூயா. உன்னால் காம்பவுண்ட் ஏறி போக முடியாது, ஏன்னா ஹைட்டு, அவங்கள போர் வீரர்கள் இருப்பாங்க. எதை மடங்கடிக்க பண்ணுறாரு? கீழே போய் நின்ற தண்ணியை, அந்த முன்னாடி 27 வசனம் வாசிங்க. நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். அல்லேலூயா. நம்ம பார்வையில் இதை மடங்கடிக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். கோரேசுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவன் பார்க்குறான், கர்த்தர் சொன்னால் நடக்கும். அவன் விசுவாசத்தோடு கலந்து செல்கிறான். நதி வற்றி போயிடுச்சுங்க. காம்பவுண்டு கீழே இந்த சைடு போய் அந்த சைடு வெளியில் வருமா அந்த நதி, யூப்ரட்டிஸ் நதி. என்ன பண்ணிட்டாங்க இப்போது? கர்த்தர் வட்டாந்தரையாகிட்டார். நைட்டு எதுக்குள்ளே பூந்துட்டானுங்க? இப்போது நதி வத்திடுச்சுன்னா அந்த இடம் காலி ஆகிடும்ல. உள்ளே எல்லாரும் போயிட்டாங்க. யார்? நம்ம கோரேசும் ஆளுங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஒரே நைட்டில் எல்லாத்தையும் மடங்கடிச்சிட்டான். அல்லேலூயா. ஒரே நைட்டில் விடுதலை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஒரே நைட்டில் உனக்கு விடுதலை. அல்லேலூயா. ஒரே நைட்டில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. யாரும் நினச்சி பார்க்கல பாபிலோனை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பாபிலோன் அப்போ இருந்த பவர் உலகத்தின் 70% அவங்க ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சரால் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்கள் அது. ஆனால் கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதனால தான் நிறைய வாட்டி சொல்லுவோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு எதிராக பேசாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பிரியமான கோரேஸ், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்கிற கோரேஸ். நதி வத்திச்சு, தலைவர் உள்ளே போனார், சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிட்டார். ஓவர் நைட்டு. இத்தனை நாள் இருந்த போராட்டம் நான் இப்படி தாங்க விசுவாசிக்கிறேன். எனக்கு 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் இருந்த போராட்டத்தை ஒரே நைட்டு கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. ஒரே நைட்டில் பிடுங்கி போட்டுருவார். இத்தனை வருஷம் இருந்த வழியை ஒரே நைட்டில் பிடுங்கி போடுவார். நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். கோரேஸ் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒரு நதி மூலம் அந்த வத்தி போக செய்து கர்த்தர் உள்ள அவனை அனுப்புகிறார். மக்களை வைத்து எல்லா காரியங்களையும் பண்ணுறார். 45:1 வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இன்னைக்கு நம்ம வலது கையை பிடித்து நிறைய பேர் நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க, ஆனால் யாரும் நிறைவேற்றலை. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம ரைட் ஹேண்டை பிடிச்சி சொன்னாங்க, இதை நான் செய்து முடிப்பேன். ஆனால் நிறைய பேர் செய்து முடிக்கலை. ஆனால் கர்த்தர் கோரேசுடைய வலது கையை பிடித்து சொல்கிறார், நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு முன்னே நான் போய் கோணலான வழிகளை செம்மையாக்குவேன். ஏன்னா கோரேஸ் எங்கேருந்து போகிறான்? இங்கேருந்து போய் பாபிலோனை அடித்து திருப்பி எங்கே வரணும்? எருசலேமுக்கு திரும்பி வரணும். ஆனால் வருவதற்குள்ளாய் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செம்மையாக்க. நிறைய வாட்டி ஜபத்தில் இதை ஜபிப்போம். நான் எனக்கு முன்பாக போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். கோரேஸுக்கு கொடுத்த வார்த்தை. ஏன்னா பாபிலோன் போகிறதுக்கு 1000-2000 கிலோமீட்டரான். இவன் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே போகணுன்னா, அப்போது போகிற வழியெல்லாம் இவனுக்கு பிரச்சனை அதிகம். அத்தனை பிரச்சனைகளையும் அவர் தாண்ட கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். அதுக்கு முன்னாடி வசனத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம், ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து, அவனுக்கு தான் சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் போவேன். தகப்பனாரால் தீர்மானிக்கப்பட்ட கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு குழந்தையை வைத்து தேவனுடைய திட்டம் நிறைவேறுவானால் உன்னை வைத்து தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. கோரேசை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இப்போ நைல் நதி, என்ன நதி சொன்ன? யூப்ரட்டிஸ் நதி வத்தி போயிடுச்சு. நதி அந்த காம்பவுண்டு கீழே இவங்க உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் பூமிக்கடியில் கொள்ளையடித்த பொருட்களையும் சொத்துக்களையும் எதில் வைப்பாங்களாம்? பூமிக்கடியில் தான் வைப்பாங்களாம். மேலெல்லாம் வைக்க மாட்டாங்களாம். அதை வைக்கிறது எப்படின்னா வெண்கலத்தினால் வைப்பாங்களாம். தீயும் தண்ணியும் அதை ஸ்பாயில் பண்ணாத வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பூட்டப்பட்ட ஒரு பெரிய வெண்கலத்தில் பூமியில் புதைத்து வைக்கிற ஒரு வழக்கம் உண்டாம். இப்போ நதி வற்றி போயிடுச்சு.
இவங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க. இவங்க கண்ணில் எது படுது இப்போ? வெண்கல கதவுகள். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, வெண்கல கதவுகளை உடைத்து இருந்து தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். சொன்ன வார்த்தை. உள்ளே போகிறானுங்க. இவன் கட்டளை சொல்கிறான், எல்லாம் உடைங்கடான்றான். உடைச்சா உள்ள எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. இவன் யார்கிட்ட வளர்ந்தான்? இவன்கிட்ட சொத்து இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இவனை கொண்டு ஆலயத்தை எருசலேம் நகரம் கட்டப்படும். அந்த ஜனங்க அடிமையாக இருந்து ஊருக்கு வந்தாங்கன்னா காணிக்கை அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு சபைக்கு இருக்குமா? தசம்பாகம் கொடுப்பாங்களா? ஏன்னா அவங்களே 70 வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க? அடிமையாக இருந்த ஜனங்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ ஆலயத்தையும் எருசலேம் நகரத்தையும் கட்டி முடிப்பாய். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்றது, எனக்கு பிரியமானவையெல்லாம் செய்து முடிக்கிறவன் என்று நான் சொன்னேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ அந்த நதி வற்றி போனதுனால கண்ணுக்கு எது தெரியுது? இப்போ வெண்கல கதவுகள்லாம் தெரியுது. கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் கண்கள் புலப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குரிய பொக்கிஷங்களை கண்கள் காட்டுவார். அல்லேலூயா. இரும்பு கதவு என்னது? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, கடைசி வரைக்கும் இவனுக்கும் ஏசப்பாக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமரிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. இப்போ போறாரு, கையில் பொக்கிஷம் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வேலை என்ன முடிச்சிட்டாரு? அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றி சாம்ராஜ்யத்தை யார் கையில் எடுத்துன்னு வந்துட்டான்? ஓவர் நைட்டில் கோரேஸ் கையில் எடுத்துன்னு வந்துட்டான். ரெண்டாவது, இப்போ எருசலேமுக்கு திரும்பி போனால் அங்கே கட்டணும், மக்களுடைய நகரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். காசு கையில். கர்த்தர் என்னத்தை காட்டுறாரு? புதையலை காட்டிட்டார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய புதையலை கண்கள் காண செய்யும். அல்லேலூயா. ஆனால் உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இருந்தால் தான் கர்த்தர் கண்களை திறக்க செய்வார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாக இருந்தால் தான் இந்த காரியங்கள் நடக்கும். கோரேஸ் பெரிய பரிசுத்தவானோ, அவன் தீர்க்கதரிசியோ, கர்த்தரால் அழைக்கப்பட்டவனோ அல்ல. நான் திருப்பி வாசித்து பார்த்தேன். அவனை குறித்து சொல்லியிருக்குது ரெண்டே விஷயந்தான். எனக்கு பிரியமானவன், ரெண்டாவது என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இந்த ரெண்டே விஷயந்தான் திரும்பி அவன் மேலே இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் நம்ம விசுவாசிப்போம், உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் ராஜா. அல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் என் தலை மேலே ஊற்றப்படணும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் நாமம் தரித்தேன். பொருள்லாம் எடுத்துன்னு வந்துட்டாரு. இப்போ என்ன சொல்கிறான்? ஜனங்களை பார்த்து, எனக்கு கர்த்தர் இந்த கட்டளையை கொடுத்துட்டாரு. எதை கட்டணும்? இப்போ அவனுடைய அசைன்மெண்ட் என்னது? அவனுக்கு 2 விஷயம். போயிட்டு பாபிலோன் ராஜ்யத்தை அடித்து தூக்கின்னு வந்துட்டான், மக்களையும் மீட்டு எடுத்துட்டான் சிறையிருப்பில் இருந்து. இப்போ எருசலேம் நகரம் கட்டப்படணும். 2வது ஆலயம். வெறும் ஆலயத்தை மட்டும் கட்டிட்டா மக்கள் எங்கே வசிப்பாங்க? நகரத்தையும் கட்டணும், ஆலயத்தையும் கட்டணும். 3வது வசனம் வாசிங்க. மக்களுக்கெல்லாம் கட்டளை கொடுக்குறான். யாரெல்லாம் எருசலேம் வரீங்களோ, என்ன வேலை இனிமேல்? தேவாலயத்தை கட்டணும். நான் சபைக்கு சொல்கிறேன், இன்னும் சில வருடங்கள் நம்ம ஆலயம் கட்டி முடிக்கணும். அல்லேலூயா. தேவ மகிமைக்காக ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கணும். கோரே சொல்கிறான், மக்களுக்கு என்ன கட்டளை கொடுக்குறான்? எருசலேமுக்கு பாபிலோன்லேருந்து திரும்பி வர எல்லாருக்கும் என்ன வேலை இனிமேல்? ஆலயத்தை கட்ட. இப்போ என்ன சொல்கிறான்? உன் பொண்ணு பொருள் அடிமையாக இருந்து நீ சம்பாரித்த எல்லா காசும் எதுக்காக நீ செலவு பண்ணணும்? ஆலயத்தை கட்டணும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த வேலை என்னது அவனுக்கு? ஆலயத்தை
கட்டணும். இன்றைக்கி உங்கள் குடும்பம் கட்டப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஒரு கோரேஸ் கொலை செய்யப்பட இருந்த குழந்தையை வைத்து கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுச்சுன்னா, உன்னையும் என்னைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து மகனாய் மகளாய் அழைத்த தேவன் உங்களை வைத்து உன் குடும்பத்தை கட்டுவார். நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னு கவலைப்படாத, உன்னை வச்சு உன் குடும்பத்தை கட்டுவார். அல்லேலூயா. நான் தனியாக இருக்கிறேன்னு கவலைப்படாத, கர்த்தர் உன் மேலே அபிஷேகத்தை வைத்து கட்டி முடிப்பார். அல்லேலூயா. நீ எதெல்லாம் கட்டணுமோ கட்டி முடிப்ப, நீ எதெல்லாம் சாதிக்கணுமோ சாதித்து முடிப்ப. அல்லேலூயா. கோரேசின் தேவன் என் தேவன். அல்லேலூயா. கோரேசின் தேவன் என் தேவன். கோரேசை அபிஷேகம் பண்ணினவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்களை நீயும் நானும் செய்யும் பொழுது உன்னை வைத்து செய்கிற காரியம் அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஒரு சின்ன பட்டணத்தில் இருந்து மகா பெரிய பாபிலோனை சாம்ராஜ்யத்தை அவன் எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்து வந்ததும் இல்லாமல் கர்த்தர் கண்களுக்கு புலப்பட செய்தார் ஆசீர்வாதங்களை. அவர் நடத்தும் போது அதான் அந்த வசனம், 2வது வசனம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. உங்களுக்கு முன்பாக அவர் செல்லும் பொழுது எல்லா காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தார்ப்பாகளை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் உள்ள புதைக்கப்பட்ட புதையல்களை கண்களுக்கு புலப்பட செய்த தேவன். அல்லேலூயா. அவன் நினைத்து பார்க்கல, நான் எப்படி ஆலயத்தை கட்டுவேன், எருசலேம் நகரம் என்னால் எப்படி கட்டப்படும்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி வசனத்தில் சொன்னார், நான் உனக்கு முன்பாக போய் கோணலான வழிகளை செவையாக்குவேன். யார் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் கட்டி முடிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நான் அப்படி தான் விசுவாசித்தேன். இந்த வசனத்தை எடுத்ததுலேருந்தே ஒன்றுமே இல்லாதவனுக்கு எருசலேமை கட்ட வைத்தீரே, எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கணும்ப்பா. அல்லேலூயா. எனக்கு வீடு வேணாப்பா, எனக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டி முடிக்கணும், உமக்கு சாட்சியாக நான் இருக்கணும் ராஜா. அல்லேலூயா. என் மேலே இன்னும் அதிக அபிஷேகத்தை தாங்க, உமக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்யணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? நம்ம ஆலயம் கட்டி முடிக்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தரின் மகிமைக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடிக்கணும். அதை தான் மக்களுக்கெல்லாம் 4வது வசனத்தில் என்ன கட்டளை பிறப்பித்து விளம்பரம் பண்ணுறான்? உங்கள் பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் எங்கே எடுத்துன்னு வாங்க? ஆலயத்தை கட்டி முடிக்கணும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த அசைன்மெண்ட் அவனுக்கு அது. அல்லேலூயா. அவனுடைய பெயர் அவங்க அப்பா வைத்தது புறக்கணிக்கப்பட்டவன், இழிவானவன், துயர் நீங்கினவன், துயரத்துக்கு பேர் போனவன், மகிழ்ச்சியற்றவன். அல்லேலூயா. நமக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்டாம்ப் போட்டுறாங்க, ஒட்டினே போட்டோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்கிறவன் என்று சொல்கிறவன் நான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரியமாய் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம், தவறல்ல. ஆனால் அவருக்கு பிரியமாய் வாழணும். 3 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவனாக தான் அந்த வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? கர்த்தருக்கு அந்த 44, 28 நம்ம வாசிக்கிறோம். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், அவன் வாயில் வந்த வார்த்தை கர்த்தர் இதை முதலே சொல்லிட்டார். அவன் கட்டுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டார். நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். நான் இப்படி தான் இந்த வசனத்தை உல்டாவாக படித்தேன். அவன் போயிட்டு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடித்து மக்களை எடுத்துன்னு வந்துடுறான். வந்த பிறகு நகரத்தை மட்டும் கட்டிட்டு அவன் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினவன். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையில் கொஞ்சம் கூட அவன் வழி விலகவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க அப்பாலாம் காலில் தான் விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொலை செய்யணும்னு நினச்ச தகப்பன் இப்போ எங்கே இருப்பார்? மகனுடைய காலடியில் தான் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான கோரேஸ். அல்லேலூயா. அதுதான் அங்கே போட்டிருக்கு, எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறவன் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தர் அங்கே என்ன சாட்சி கொடுக்குறார் கோரேஸை பற்றி? எனக்கு பிரியமானவற்றை அவன் நிறைவேற்றுவான். உங்களை பார்த்து அவர் சொல்லணும், எனக்கு பிரியமானவற்றை இவன் நிறைவேற்றி முடிப்பாள். உனக்கு முன்பாக 1000 பாவங்கள் நின்றாலும் கர்த்தர் உன்னை சொல்லணும், இவ எனக்கு பிரியமானவற்றை மட்டும்தான் செய்வாள். அல்லேலூயா. பிரியன்றது டக்குன்னு வந்துடாதுங்க.
பிரியத்தை குறித்து நிறைய பார்த்தேன். நான் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் பிரியத்தை குறித்து. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. அப்போ அவங்ககிட்ட விசுவாசம் நிறைய இருந்திருக்கு. யார் மேலே? கர்த்தர் மேலே. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, நீ ஆலயத்தையும் எருசலேம் நகரத்தையும் கட்டி முடிப்பாய் சொன்ன வார்த்தை அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. எபிரேயர் 13:16 வாசிக்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன். இப்போ தர்மத்தையே மறந்துட்டோம் நிறைய பேர். அல்லேலூயா. இன்னைக்கு தர்மத்தையும் மறந்துட்டோம், நன்மை செய்யவும் மறந்துட்டோம். நிறைய பேருக்கு சொன்னேன், சண்டேல ஒரு 2 ஏழைங்களுக்காக ரோட்டில் போய் சோறு கொடுங்க. எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு தெரில. நானே கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் அந்த பலிகள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விசுவாசி. நீயா விசுவாசி? பேரு தான் விசுவாசி. அல்லேலூயா. நம்மளுக்கு விசுவாசமே இல்லை. கோரேஸ் கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஆலயத்தை கட்டுவாய். அவனும் நம்பினான், விசுவாசித்தான். அதனால்தான் அவர் சொல்றார், எனக்கு பிரியமானவற்றையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம், அவனவன் விசனமாய் அல்ல கட்டாயமால தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். டக்குன்னு சொல்லாதீங்க பாஸ்டர் காணி கேட்குறாருன்னு. நான் வசனத்தை சொன்னேன். விசுவாசம் என்ன? விசனமாய் அல்ல கட்டாயமாம் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விதவை எத்தனை காசு போட்டா? அதுக்கப்புறமா அவள் பேக்கில் காசு இருந்தது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தரித்திரத்திலேருந்து வெளியில் வரணும்னா தாராளமாய் நன்மை செய்யுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தாராளமாய் நன்மை செய்யுங்க. தான தர்மங்கள் பண்ணுங்க. கஞ்சத்தனத்தில் வாழாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, திருடன் திருடின்னு போயிடுவான். நிறைய பேர் சொல்ல, திருடுறது கூட ஒன்றும் இல்லைன்னா கர்த்தர் உன்னை உயர்த்தினா உங்ககிட்ட இருந்து திருடின்னு போகிற ஆளுங்கள்லாம் வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தசம்பாகத்தும் பேச மாட்டேங்க, காணிக்கை பற்றி பேச மாட்டேன். ஆனால் தரித்திரத்துலேருந்து வெளியில் வரணும்னா கர்த்தர் உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாருங்க. தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. தரித்திரத்திலே நான் இருக்கிறேன், கடத்திலே இருக்கிறேன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணினே இருக்கீங்க அவருக்கு விரோதமாய். அல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ராயனுக்குரியது ராயனும் தேவனுக்குரியது தேவனுக்கும் வெய்யி. அதனால தான் 4வது வார்த்தையில் அவன் என்ன சொல்கிறான், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன் என்ன சொல்கிறான், நீ போயிட்டு உன் பொன்னிய வெள்ளியை எதுக்கு எடுத்துடுவா? ஆலயத்தை கட்டு. அல்லேலூயா. தசம்பாகத்தினால் என்னை சோதித்து பாருங்கள். நான் தசம்பாகத்தை பற்றி பேசுன்னு திரும்பி நினச்சிக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதன்மையான காரியங்கள். அதனால தான் அந்த 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம், அவனவன் விசனமாயில்ல கட்டாயமாயில்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். எத்தனை பேர் எத்தனை படிப்புக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்கன்னு தெரில. ஒரு குழந்தைய எடுத்து நீங்கள் படிப்புக்கு உதவுங்க இந்த வருடத்தில் இருந்து. அல்லேலூயா. எனக்கே ஒன்றும் இல்லை, எனக்கே உனக்கு ஒன்றுமே எப்பவுமே இருக்காது. அல்லேலூயா. எதை கேளுங்களா, எனக்கே இல்லை, எனக்கே, கடைசி வரை உனக்கு எதுவுமே இல்லாமே போயிடுவேன். மற்றவர்களுக்காக கொடுக்க கர்த்தர் உங்கள் கரங்களை உயர்த்துவார். நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் அந்த பலி மேலே தான் யார் பிரியமாக இருக்கிறா? என் தேவன் பிரியமாக இருக்கிறார். எபேசியர் 6:6 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருடைய மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது தான் அவர் பிரியமாக இருப்பார். மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தை செய்யணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, மனப்பூர்வமாய் செய்யணும். அவன் மனப்பூர்வமாய் தேவாலயத்தை கட்டி முடிக்க அவன் நின்னும்போது தான் கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருந்தார். அல்லேலூயா. விசுவாசம் நிறைய இருக்குது கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். ஏப்ரல் மாதத்தில் கேட்போம்ப்பா, உமக்கு பிரியமானதை செய்யணும், எந்த மனுஷனை நான் பிரியப்படுத்தக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட பேசியிருந்தார், எந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் என்னை கூப்பிடுங்க ஐயா, எல்லாருக்கும் நான் பிரியமானவன், நான் டக்கு டக்குன்னு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தந்துடுவேன்.
அல்லேலூயா. கடைசியில் எனக்கு தெரியல ஆண்டவருக்கு அவர் பிரியமாக இருக்கிறாரான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த நோக்கமும் எப்படின்னா யாருக்குன்னா பிரியமாக இருக்கணும். இவங்களை காக்கா பூச்சிக்கணும். நம்ம இப்படி சொன்னால் தான் புரியும். இவங்களுக்கு ஐஸ் வச்சா பிரியமாக இருக்கலாம். இல்லை, கோரேஸ் யாருக்கு பிரியமாக இருந்தான்? தேவனுக்கு மட்டும். அல்லேலூயா. தகப்பனால் நியமிக்கப்பட்டான், கொலைக்கு நியமிக்கப்பட்ட பையன். கடைசியாக அவருடைய சித்தத்தின்படி மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றி எருசலேமில் ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தான். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமான, இரண்டாவது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அபிஷேகம்னா நிறைய இருக்குங்க. இது வரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்களாம் தயவுசெய்து சீக்கிரமாக அபிஷேகம் பெற்றுருங்க. உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. சங்கீதம் 20:6 வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். எப்போ ரட்சிப்பு உண்டாகும்? பரிபூர்ண ரட்சிப்பு எப்போ உண்டாகும்? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவரது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்களின் விண்ணப்பத்திற்கு எப்போங்க ஜெபம் பரிபூர்ணமாக கேட்கப்படும்? இங்கே பாருங்க, சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை விண்ணப்பத்துக்கு பதில் அழுவார், ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றாதான் என்ன கிடக்கும் சொல்லுங்களேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அபிஷேகம் பெற்றுட்டியான்னு கேளுங்க. தயவுசே சனிக்கிழமாவா சொல்லுங்க, அபிஷேகம் பெறுங்க. கோரேஸ் கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. நான் திருப்பி திருப்பி வாசித்தேன் அவனுடைய வசனங்களில். அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட இருந்தது என்ன இருந்தது? கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. பாபிலோனை வின் பண்ணவே முடியாதாங்க. நான் சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்த்தேன். மகா பாபிலோன் போட்டிருக்கு, கொடூரமான பாபிலோன். கர்த்தர் நினைத்தா எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவனால் மேலே ஏற முடியல, கீழே என்ன பண்ணிட்டாரு? தண்ணியை வற்றி போக பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம் அதான் நான் ஃப்ரைடேயில் சொன்னேன். எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரில. யோசேப்புக்கு முன்னாடி செவுரு கட்டப்பட்டே வந்தது. குழியில் போடுறாங்க ஒரு செவுரு, விற்று போட்டாங்க இன்னொரு செவுரு. ஒரு செவரும் அவனுக்கு முன்னாடி கட்டப்பட்டு கொண்டே போனது. அவன் செவரை பார்த்துக்கிட்டே இல்லை. கர்த்தர் செடியை கொடியாய் மாற்றினார். செடியாக இருக்க வரைக்கும் தான் உங்களால் மேலே வர முடியாது. கொடியாக மாறிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் முன்னாடி எவ்வளோ பெரிய செவுரு கட்டட்டும், என்ன ஆவீங்க நீங்கள்? கொடி என்னங்க ஆகும்? மேலே போயிடும். முள் போடு, கல் போடு, எதனா போடு, அது என்ன பண்ணும்? செடியாக இருக்க வரைக்கும் தான் நம்மளை கிள்ளினே இருப்பாங்க, கொட்டிக்கினே இருப்பாங்க. போகிற வர குழந்தை கூட கிள்ளி போட்டு போயிடும். ஆனால் கொடியாக மேலே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதை யாராலையும் கை வைக்கவே முடியாது. உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரட்டும், அப்பா கிட்ட சொல்லுங்கள், என்னை கொடியாய் மாற்றிடுங்கப்பா. உங்களுடைய திராட்சை செடியில் நான் எப்படி இருக்கணும்? ஒரு கொடியாய் மாற்றப்படணும். எவ்வளோ பெரிய செவுறு கட்டட்டும், எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரட்டும், அந்த கொடி மேலே போயிட்டே இருக்கும். மேலே வந்து சொல்லணும், ஏசப்பா என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, அபிஷேகம் பண்ணாதான் ரட்சிப்பு ரட்சிப்பு உண்டானாதான் விண்ணப்பம் கேட்கப்படும். அவருடைய வருகையில் பங்கு பெற முடியும். நித்திய ஜீவனை அடையணும்னா என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். என்னால் கர்த்தர் சொல்றார், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடும். 1 யோவான் 2:27 வாசிங்க. அபிஷேகம் உங்களை நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. போகிற இடத்துலலாம் தலையை கொடுத்துருது. அவர் அபிஷேகம் பெற்றவரா அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அல்லேலூயா. 3 விஷயங்கள் நான் சொன்னேன். 1, கர்த்தருக்கு பிரியமானவன். 2வது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 3வது, கர்த்தரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். 3வது நான் எடுக்கல, டைம் ஆகிடும். 3 விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில். தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவன். எல்லாரும் இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புறக்கணித்து இருக்கலாம். கொலை செய்ய நியமிக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை தீர்மானத்தோடு ஓடினான். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்து முடிக்கணும், கடைசி வரைக்கும் ஓடினான். அவனுக்கு பதவிகள் வந்த உடனே அவன் மாறிடல, ஆலயத்தை கட்டி முடித்தார்கள்.
இன்றைக்கு யார் யாரெல்லாம் எதெல்லாம் கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ரெண்டே விஷயத்தை நீங்கள் எதிர்பாருங்க. உமக்கு பிரியமானதாக இருக்கணும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ரெண்டாவது, உம்முடைய அபிஷேகம் என் தலை மேலே என்றைக்குமே இருக்கணும். அல்லேலூயா. சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு இல்லை. எது இருக்கணும் நம்ம மேலே? அவருடைய அபிஷேகங்க. இங்கே கண்ணை முன்னா அங்கே கண்ணை திறக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு மகன், யாரோ ஒரு மகன் இறந்தானே, ஊரே அழுவுது. அல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனை பெறுவானன்னு ஒரு உத்தரவாதம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கெல்லாம் என்ன வேணா பண்ணலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பணம் முக்கியம் அல்ல, அவருடைய அபிஷேகம். கோரேஸ் கிட்ட எதுவுமே இல்லைங்க, கோரேஸ் கிட்ட எதுவும் இல்லை. எல்லாம் எழுப்பி நில்லுங்க. இன்றைய தினத்தில் கோரேஸை போல வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன்னை வைத்து கட்டி முடிப்பேன், உன்னை வைத்து கட்டி முடிப்பேன். என்னுடைய அபிஷேகம் மட்டும் உன் மேலே இருக்கும்.